அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிளில் ஒரே ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை நான் வாசித்து ஒரு சில காரியங்களை எங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்கள் ரொம்ப பொல்லாதவைகளானதால் காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணுமா? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அர்த்தம்னா, நம்ம காலத்தை எந்த ஒரு காரியங்களையும் நம்ம காலதாமதமாக பண்ணிடக்கூடாது. அந்தந்த வேலைகளை அந்தந்த நேரத்திலே செஞ்சு முடிச்சிடணும். உலகத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, காற்றுள்ள போதே நீங்கள் தூற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த வசனத்தோட விளக்கம். இன்னும் இதில் ஆவிக்குரிய காரியங்கள் நிறையா இருந்தாலும் பொதுவாக ஒரு சில விஷயங்களை எங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக நானும் என் மனைவியை ஒரு வயதான தாயாரை சந்திக்க போவோம். வாரத்துக்கு ஒரு முறை எப்படியாச்சும் அவங்கள பார்த்து நாங்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுவோம், அவங்க கொஞ்சம் விசாரிப்போம். அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க நல்லா அன்பாக பேசுவாங்க, எங்களை அன்பாக விசாரிப்பாங்க, நல்லா உபசரிப்பாங்க. அப்படிப்பட்ட தாயார். ஒரு டைம் நாங்கள் அவங்க பார்க்க போகும்போது அவங்க ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தாங்க. கட்டிலில் படுத்திருந்தாங்க. நாங்கள் கட்டிலில் தரையில் படுத்திருந்தாங்க. படுத்திருக்கும்போது நாங்கள் அவங்கள பார்த்தோம். அவங்க ரொம்ப கொஞ்சம் பலவீனமாக இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி அவங்க வீட்டில் அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ்லாம் கொஞ்சம் பேர் அவங்க வீட்டில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன இந்த அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம், என்னம்மா உடம்பு நல்லா இருக்கா, என்ன ஆச்சுன்னும் போது அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியல. ஏன்னா அவங்க கொஞ்சம் பலவீனமாக இருந்ததுனால நிறைய பெண்கள்லாம் அவங்க கொஞ்சம் கூட இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் வெளியில் வரும்போது என் மனைவி சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் உதவி செஞ்சுருக்கலாமே, ஒருவேளை மருத்துவத்துக்கு கூட ஏதாச்சும் பணம் தந்திருக்கலாம், அவங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு நம்ம கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் நான் என்ன நினச்சிருந்தேன்னா, நம்ம ஒரு உதவி செய்யும்போது 4 பேருக்கு முன்பாக நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, வலது கை செய்வதை இடது கை அறியக்கூடாது. இது அந்த தாயாருக்கு நம்ம செய்கிற உதவியாக இருந்தாலும் நம்ம அந்த டைமில் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை கிடையாது. எப்படின்னா, நம்ம ஒரு பணம் நம்ம தரும்போது கூட இத்தனை நாள் அந்த தாயார் தனியாக இருந்தாங்க. இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இத்தனை நாள் இந்த பிரதர் அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மற்றவங்க தவறாக நினச்சிடக்கூடாது. ரெண்டாவது, எந்த ஒரு மனுஷனுக்கும் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கும். அந்த டைமில் நம்ம பணம் கொடுத்து அவங்களுக்கு நம்ம ஒரு உதவி மாதிரி செய்யும்போது அவங்க அதை எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்ற ஒரு நினைப்பு எனக்குள்ளே இருந்ததுனால நான் சொன்னேன், நம்ம இந்த டைமில் அவங்களுக்கு நம்ம செய்ய முடியாது. நம்ம அடுத்த வாரம், ஏன்னா நம்ம வாரம் அவங்கள பார்க்குறோம், நம்ம அடுத்த வாரம் வரும்போது நம்ம அவங்களுக்கு நிச்சயமாய் பெரிய உதவி கூட நம்ம செய்யலாம் அப்படின்னும் போது நாங்கள் இப்படியே பேசிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் பார்த்து அவங்களுக்கு நாங்கள் ஆண்டவருடைய அன்பையும் சொல்லிவிட்டு அவங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வருவது வழக்கம். அன்றைக்கும் அந்த அம்மாவுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் நாங்கள் உதவி செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கும் போது 2 நாள் கழித்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. என்னென்னா, அந்த அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்போது எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக போச்சு. காரணம் என்னென்னா, நமக்கு தேவன் உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்புகளையும் தருணங்களையும் நமக்கு தராரு. ஆனால் அந்த நல்ல வாய்ப்பை நம்ம தவற விட்டோமே. ஒருவேளை என்னுடைய ஒரு அறியாமையினால் அல்லது என்னுடைய சுய நினைப்புனால் நான் ஒரு தாயாருக்கு உதவி செய்ய முடியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பிரியமானவர்களே, அது என் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்போல்லாம் உதவி செய்யணும்னு ஒரு மனசு வந்துச்சுன்னா எந்த இடம்னு பார்க்குறதில்ல, யாருன்னு பார்க்குறதில்ல, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறதில்ல. உடனே அந்த இடத்துல நான் நம்ம உதவி செஞ்சிடறது. காரணம் என்னென்னா, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்னு போட்டிருக்கிற இந்த வசனம் அது மட்டும் இல்லை,
நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதுன்னு சொல்லிட்டு வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. அப்போ நமக்கு நன்மை செய்வதற்குரிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தேவன் வந்து உருவாக்கி தரும்போது நம்ம சரியாக செஞ்சிட்டோம்னா அதன் மூலமாக ஒருவேளை அதனால் அவங்க ஆசீர்வதிக்கப்படலாம். ஒருவேளை அந்த தாயாருக்கு அன்றைக்கி வந்து அந்த அம்மாவுக்கு நான் ஒரு உதவி செய்யும்போது ஒருவேளை அதில் அவங்க சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அது அந்த ஒரு பண உதவி நம்ம கொடுத்துருக்கும்போது அதனால் அவங்க மருத்துவமனைக்கு போயிட்டு அவங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் வைத்தியம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் தேவ பிள்ளைங்களே, பைபிளில் இங்கே போட்டிருக்கிற ஒரு வசனம்னா காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணுமா? அதனால தான் தேவ பிள்ளைங்களே, நமக்கு தேவன் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு பலனை நமக்கு தந்திருக்கிறார். உதவி செய்யக்கூடிய ஒரு காரியங்களை நமக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தேவன் வந்து ஏற்படுத்தி தருகிறார். நம்ம தான் அநேக நேரங்களில் அந்த காரியங்களை வந்து என்ன பண்ணுறோம்னா ரொம்ப நம்ம உதாசீனப்படுத்திடுறோம். அதை வந்து நம்ம பெரிய விஷயமாக நினைப்பது கிடையாது. ஆனால் அதே நேரம் பிரியமானவர்களை இன்றைக்கி உதவி செய்யும்போது கூட இன்றைக்கி அநேகர் எப்படி செய்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்கும்போது அவங்க எதற்காக உதவி செய்கிறாங்கன்னா, தங்களுடைய பேரும் புகழும் வந்து மற்றவர்களுக்கு பிரபலமாகணும்னு சொல்லிட்டு உதவி செய்கிறாங்க. ஆனால் பைபிளில் வாசிக்கிறோம், வலது கை செய்வதை இடது கை அறியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து நிறையா காரணங்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து இப்படி உதவி செய்யும்போது தான் அதை பார்த்து 4 பேர் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லது தான். ஆனால் அதே நேரம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் சிறு குழந்தை முதல் பெரியவங்க வரையும் எல்லாத்துக்குமே என்ன ஒரு நினைப்பை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா, எல்லாருக்குமே வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு மனசும் உதவி செய்யக்கூடிய ஒரு சிந்தனையும் இருக்குது. ஆனால் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னென்னா, உதவி செய்வதற்கு நம்ம காலதாமதம் பண்ணிடக்கூடாது. காரணம் என்னென்னா, நம்ம நாளைக்கு பண்ணிடலாம் அல்லது நம்ம வந்து அடுத்த நாள் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு உதவியை வந்து நம்ம தள்ளி போடும்போது அதனால் ஏற்படுற ஒரு நஷ்டத்தை தான் நான் வந்து இன்றைக்கி உங்களோட நான் சாட்சியாக சொன்னேன். அப்போ தேவ பிள்ளைங்களே, நம்ம உதவி செய்யணுன்ற அந்த மனது வரும்போது உடனே நம்ம செஞ்சிடணும். ஏன்னா எந்த நேரங்கள்லையும் பிரியமானவர்களே, எப்போதும் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நமக்கு கிடைக்காது. அதே நேரம் உதவியும் செய்யக்கூடிய மனநிலைமையிலேயே நம்ம இருக்க மாட்டோம். ஒருவேளை நம்ம மருத்துவமனைக்கு வேகமாக போய் கொண்டிருக்கும்போது ஒருத்தர் உதவி கேட்குறாங்கன்னா அந்த நேரத்தில் கூட நம்ம செய்ய முடியாது. காரணம் என்னென்னா, நம்ம வேலைகளை அவசரமாக பார்த்து கொண்டிருப்போம். இப்போ நம்ம ஊருக்கு எங்கேயாச்சும் போகும்போது நம்ம பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருப்போம். நம்ம போக வேண்டிய பஸ்ஸு வரும்போது அந்த நேரத்தில் யாராச்சும் உதவி கேட்டால் நம்மளால் அந்த இடத்துல செய்ய முடியாது. அப்போது ஒரு சில நேரங்களில் பிரியமானவர்களை நம்முடைய சூழ்நிலைகள் வந்து உதவி செய்ய முடியாமல் நம்மை தடுத்துரும். ஆனால் உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து எப்போதும் நமக்கு கிடைப்பதில்லை. அப்படியே நமக்கு கிடைத்தாலும் அந்த உதவியை நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப அசட்டை பண்ணிடுறோம் அல்லது காலதாமதம் பண்ணிடுறோம். அப்புறம் பண்ணிக்கலாம் அல்லது நமக்கு காசு இருக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்றோம். ஆனால் தேவ பிள்ளைங்களே, நம்ம உதவி செய்வதில் எப்போதுமே காலதாமதமாக பண்ணிடக்கூடாது. அப்படி நம்ம பண்ணும்போது நிச்சயமாகவே பாதிப்படைவது நம்ம தான். ஏன்னா நம்ம உதவி செய்யாட்டினா நிச்சயமாக அநேகருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாட்களில் உதவி செஞ்சிட்றாங்க. ஆனால் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நம்ம தவறு விடும்போது மறுபடியும் நம்ம அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நம்ம தேடினா நிச்சயமாக அது நமக்கு கிடைக்காது. அப்போ உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் நம்ம உதவி செய்தரணும். 2வது தேவ பிள்ளைங்க, நான் ஒரு காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். உதவி செய்வது மாத்திரத்துக்கு மட்டும் நம்ம வந்து காலதாமதம் பண்ணிடக்கூடாதுன்றது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உதவி மட்டும் பேசிட்டு அப்படியே விடுறது கிடையாது. எந்த ஒரு காரியங்களையும் பிரியமானவர்கள் நம்ம வந்து காலதாமதமாக பண்ணிடக்கூடாதான். அதனால் நீங்கள் போட்டிருக்க காலத்தை நீங்கள் வந்து பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு வேளை பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தவறுகள் செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், ஒரு சாராயம் குடிக்கிறவங்க அல்லது அந்த மதுபானத்தில் அடிமையாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா டெய்லி குடிச்சிட்ருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலைகள் வரும். எப்படின்னா, அவங்க குடும்பத்தில் ஒரு கஷ்டங்கள் அல்லது ஏதாச்சும் ஒரு நேரத்தில் அவங்க வந்து திருந்த வேண்டும், மனம் திரும்பணும் அப்படின்னு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யோசிப்பாங்க. அப்போ யோசிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றையிலேருந்து நம்ம வந்து குடிக்கக்கூடாது இல்லை நாளையிலேருந்து குடிக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிடுவாங்க. ஆனால் அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம நாளைக்கு திருந்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நேரத்தை வந்து அந்த நல்ல அவங்க தீர்மானத்தை வந்து அவங்க காலதாமதம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கை முழுவதும் பார்த்திங்கன்னா அவங்க அந்த காரியத்திலேருந்து திருந்தவே முடியாது.
இதே மாதிரி பிரியமானவர்களே, நம்ம ஒரு தவறு செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து மறைமுகமாகவோ அல்லது துணிகரமாகவோ அல்லது யாருக்கும் தெரியாமையோ ரகசியமாகவோ ஒரு பாவம் செய்யும்போது அது நமக்கு தெரியும். இது நம்ம பண்ணுறது தவறு, இது வந்து தேவன் பார்க்குறார், இது வந்து நாளைக்கு வந்து அநேகருக்கு தெரிஞ்சால் ரொம்ப அவமானப்படுவோம், நம்ம குடும்பம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும், தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு தவறு செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நம்ம அந்த நேரத்தில் என்ன நினைப்போம் தெரியுமா? நம்ம மனம் திரும்பணும், இந்த பாவத்தில் தான் நம்ம விடுதலையாகணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம செய்கிற ஒரு காரியம் என்னென்னா, நாளைக்கு திருந்திக்கலாம், அடுத்த முறை திருந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலம் தாழ்த்தும் போது பிரியமானவர்களே, நிச்சயமாகவே அந்த பாவத்துக்கு ஏற்ற ஒரு பிரதிபலனை நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து அனுபவித்தே ஆக வேண்டும். அதனால தான் தேவ பிள்ளைங்க வந்து மனம் திரும்புவதற்கு வந்து காலதாமதமே ஆகக்கூடாது. ஒரு மனுஷன் பொய் சொல்கிறானா உடனே தீர்மானம் பண்ணணும், பொய் சொல்லக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்குவோம், இனிமேல் நம்ம வந்து இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்னு நம்ம தீர்மானம் பண்ணும்போது பிரியமானவர்களே, அடுத்த நாளுக்கு வந்து அந்த மனம் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை முழுவதும் பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடும், நிச்சயமாக அழிஞ்சு போயிடும். ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து நாளைக்கு திருந்திடலாம், இன்றைக்கி நம்ம பாவம் செஞ்சிட்டோம், இன்றைக்கி ஒரு பயங்கரமான பாவம் செஞ்சிட்டோம், நாளைக்கு நம்ம திருந்திடலான்னு நினைக்கும் போது நாளைக்கு நம்ம வந்து உயிரோடு இருப்போமான்றது தெரியாது. ஆக இன்றைக்கு மனம் திரும்ப தேவன் வந்து நமக்கு வாய்ப்பு தரும்போது அந்த நேரத்தை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, மனம் திரும்புவதற்கு உடனே நம்ம ஆயத்தப்படுத்தி அந்த நாட்களை வந்து அல்லது நேரத்தை வந்து நம்ம வந்து பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒருத்தரை மன்னிப்பதற்கு இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே வந்து என்ன வரும்னா பயங்கரமான சண்டைகள்லாம் வரும். நம்ம பார்த்துருக்கோம், எத்தனையோ குடும்பங்களில் வந்து சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், பிரிஞ்சு போய் எத்தனையோ குடும்பங்களில் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க, சமாதானம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியங்கள், கணவன் வந்து பெண் வீட்டை பற்றியோ பெண் வந்து கணவன் வீட்டை பற்றியோ இல்லது ஏதோ ஒரு வாக்குவாதங்களில் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்காம பயங்கரமாக அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சண்டை போட்டுருவாங்க. சண்டை போட்டு 2 பேருக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா 2 பேருக்குமே தெரியும் யார் மேலே தப்பு இருக்குது என்னன்னு தெரியும். ஆனால் இந்த 2 பேரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, 2 பேருக்கும் அந்த மன்னிக்கக்கூடிய அந்த உணர்வு வராது. அப்படியே மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்தால் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க வந்து மன்னிப்பு கேட்கட்டும் அல்லது இவங்க வந்து மன்னிப்பு கேட்கட்டும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கும்போது பிரியமானவர்களே, 2 பேரும் வாழ்க்கை முழுவதும் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு தான் இருப்பாங்க. அப்போது மன்னிக்கக்கூடிய அல்லது அன்பு செய்யக்கூடிய ஒரு நேரமும் சந்தர்ப்பமும் தேவன் நமக்கு தரும்போது அதை வந்து நம்ம காலந்தாமதம் பண்ணிடக்கூடாது. காலையில் பேசாட்டினா என்ன, சாயங்காலம் பார்த்துக்கலாம், சாயங்காலம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பிரியமானவர்களே, நம்ம சாயங்காலம் வரும்போது ஒருவேளை யாராச்சும் ஒருத்தர் இல்லைன்னா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு கணவன் வந்து மனைவிட்ட சண்டை போட்டு சாயங்காலம் வந்து நம்ம சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. சாயங்காலம் அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க அந்த மனைவி வந்து உயிரோடு இல்லைன்னா அதை யோசித்து பாருங்கள், அந்த சூழ்நிலை எப்படி இருக்கணும். அதே போல் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும்போது மனைவி வந்து சாயங்காலம் நம்ம வந்து கணவன்கிட்ட நம்ம பேசிக்கலாம், நம்ம அன்பு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒருவேளை கணவன் சாயங்காலம் வரலன்னா எப்படி இருக்கும்? அப்போ தேவ பிள்ளைங்களே, தேவன் நமக்கு வந்து நேரங்களையும் சந்தர்ப்பங்களையும் தரும்போது அதை உடனே நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம இதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வரும்போது நம்ம போய் ஒப்புரவாகணும், நம்ம மன்னிக்கணும், நம்ம அன்பு செய்யணும், நம்ம வந்து அவங்கள காயப்படுத்திட்டோம், அவங்கள வந்து வருத்தப்படுத்திட்டோம், உடனே அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து சாரி கேட்கணும், அவங்கள வந்து அன்பு செய்யணுன்ற ஒரு எண்ணத்தை தேவன் நமக்கு தரும்போது உடனே நம்ம போய் பிரியமானவர்களே அவங்களோட ஒப்புரவாகணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், ஒருவேளை நம்ம யார்கிட்ட ஒப்புரவாகணுமோ அவங்க அந்த நாட்களில் இல்லைன்னா, ஒருவேளை அவங்கள மறுபடியும் நம்ம சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுன்னா பிரியமானவர்களே, காலம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது நம்மளோட இதயத்தில் காயமாக இருக்கும், அது நிச்சயமாக மறந்தே கிடைக்காது. நம்ம தான் என்ன பண்ணுவோம்னா காலம் முழுவதும் கண்ணீர் விட்டுட்டு இருப்போம். அப்போ தேவை பிள்ளைங்க, நம்ம வந்து அந்த மன்னிக்க வேண்டிய நேரத்தில், அன்பு செய்ய வேண்டிய நேரத்தில், பாசம் காட்ட வேண்டிய நேரத்தில் நம்ம உடனே மற்றவர்களோடு நம்ம ஒப்புரவாகும்போது பிரியமானவர்களே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால தான் பைபிளில் கூட வாசிக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க யாரா? தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம தள்ளி போட்டுறக்கூடாது, காலதாமதம் பண்ணிடக்கூடாது. மன்னிக்க வேண்டிய காரியங்களை நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காலதாமதம் பண்ணிடக்கூடாது, அப்புறம் மன்னித்து கொள்ளலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2-3 பிள்ளைங்க கூட பார்த்திங்கன்னா 12th பரீட்சைலாம் எழுதி மார்க் கம்மியாக வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு 2-3 பிள்ளைங்க வந்து தற்கொலை பண்ணதாக வந்து நான் வந்து ஒரு செய்தித்தாளில் படித்தேன். அப்போது பெற்றோர் என்ன சொல்கிறாங்கன்னா,
நீ வந்து மார்க் எடுக்கலைன்னா அவ்வளோதான், நீ வந்து எங்கள் பிள்ளைகளே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க காயப்படுத்தும் போது பெற்றோருக்கும் பயந்து அல்லது அவங்களுடைய உற்றார் உறவினருக்கெல்லாம் பயந்து, ஐயோ நம்ம இவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்துட்டோமே, நம்ம எப்படி நீ அவங்க மூஞ்சில் முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் தற்கொலை பண்ணிடுறாங்க. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நம்ம அவங்கள வந்து உற்சாகப்படுத்தணும். அந்த பிள்ளைங்க செத்ததுக்கப்புறம் ஐயோ நான் வந்து அப்படிலாம் நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சப்பக்கட்டு கட்டுவாங்க, அல்லது வந்து நிறைய காரணம் சொல்லுவாங்க. தேவ பிள்ளைங்களே, ஒரு பிள்ளைங்க வந்து உயிரோடு இருக்கும்போதே அவங்கள நம்ம அன்பு செய்து அவங்கள அரவணைச்சு அவங்கள நேசித்து, நீ தவறு செய்தாலும் என்னுடைய பிள்ளை தான், நீ வந்து தவறி விழுந்தாலும் அல்லது நீ வந்து மார்க் எடுக்கலனாலும் என் பிள்ளை தான், நான் உன்னை நேசிப்பேன், உனக்கு வந்து திறமைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள உற்சாகப்படுத்தி வளர்க்குறதுக்கு இன்றைக்கி வந்து பெற்றோர்கள் கிடையாது. அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, இவங்க எதிர்பார்க்குற காரியம் அவங்கள்ட்ட இருக்கணும். அந்த பிள்ளைங்களுடைய மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கூட இன்றைக்கி அநேகர் யோசிக்கிறதில்ல. அப்போ தேவ பிள்ளைங்களே, நம்ம மன்னிப்பதற்கும் மற்றவர்களை நேசிப்பதற்கும் மற்றவர்களை ஆறுதல் படுத்துவதற்கும் மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்வதற்கும் மற்றவங்க தவறி விழும்போது தூக்கி விடுவதற்கும் நம்ம வந்து காலதாமதம் பண்ணும்போது நிச்சயமாகவே அதனால் வந்து அநேகர் வந்து அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு வந்து மறுபடியும் கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு கிடைக்கும்போது அதை உடனே நம்ம வந்து செய்ய பழகிக்கொள்ளணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, தேவனை தேடக்கூடிய ஒரு உணர்வு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேகர் வந்து யாரும் பைபிள் படிக்கிறதே கிடையாது, யாரும் ஜெபிக்கிறது கிடையாது, யாரும் சபைக்கு வர்றது கிடையாது. ஆனால் நல்லா புரிஞ்சுட்டிங்கன்னா, தேவன் யாரை நேசிக்கிறாரோ, தேவன் யாரை அன்பு கூறுகிறாரோ அவங்களுக்கு வந்து தேவன் வந்து மறுபடியும் 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 ஒரு உணர்வை தந்து கொண்டே இருப்பாராம். மகனே, நீ வந்து என்னை தேடி வராதில்லை, மகனே நீ வந்து வேதத்தை எடுத்து வாசிப்பதில்லை, நீ சபை ஆராதனைக்கு வருவதில்லை, நீ சபை ஐக்கியத்தை விட்டு ரொம்ப தூரம் போகிற, என்னுடைய ஐக்கியத்தை விட்டு ரொம்ப தூரம் போகிற, நீ என்று பேசுறதில்லை, நீ வந்து பாவம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நிச்சயமாய் பிரியமானவர்களே உணர்த்திக்கிட்டே இருப்பாராம், உணர்த்தி கொண்டே இருப்பார். ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுவாராம், உணர்த்துவார். ஆனால் அநேகர் பார்த்திங்கன்னா அந்த தேவன் உணர்த்துகின்ற அந்த சமயத்தையும் அந்த காலத்தையும் அவங்க வந்து பிரயோஜனப்படுத்தாமல் நாளைக்கு போய்க்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம், அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது பிரியமானவர்களே நிச்சயமாகவே அவங்க மறுபடியும் என்ன பண்ணுறதுனா தேவ சமூகத்துக்கு வரவே முடியாது. அதனால தான் தேவன் வந்து பிரியமானவர்களே எப்போதும் வந்து உணர்த்தி கொண்டே இருக்க மாட்டாராம், எப்போதும் வந்து உணர்த்தி கொண்டே இருக்க மாட்டார். அவர் வந்து பிரியமானவர்களே அவர் யாருன்னா பெரிய தேவன், அவர் வந்து சர்வ வல்லமை உள்ளவர். அந்த தேவன் நமக்கு வந்து வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நமக்கு தரும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடனே மனம் திரும்பிடணும். அதனால தான் பைபிளில் பார்க்கும்போது பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை தேடி கண்ணீர் விட்டு அலையும் போது கூட மறுபடியும் அவன் வந்து மனமாறுதலை கண்டடையாமல் போனான் என்று சொல்லி ஏசாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஏசாவுக்கு ஒரு டைம் வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஆனால் அந்த வாய்ப்பையும் அந்த சந்தர்ப்பத்தையும் அவர் தவற விட்டதுனால மறுபடியும் அதை தேடினார், அதற்காக ஏங்கினார், அதற்காக கண்ணீர் விட்டார். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம் அவருக்கு வந்து அதுக்கு அந்த மனமாறுதலே காணாமல் போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, அநேகருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவன் வந்து சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உணர்வுகளையும் தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்ம அதை உதாசீனப்படுத்தும் போது பிரியமானவர்களே நம்ம தேவனை தேட முடியாமல் ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரி ஒருத்தவங்க இருந்தாங்க, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் சபைக்கு போவதற்கு முன்பாக கூட அவங்க அந்த சபையில் வந்து நல்லா ஜெபிப்பாங்க, எல்லா சூழ்நிலைகளிலும் சபைக்கு வருவாங்க, தேவனை ஆராதிப்பாங்க. கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அவங்க சபைக்கே வர்றது கிடையாது. நல்லா தேவனை ஆராதிச்சிட்டு இருந்த ஒரு சகோதரி, ஆனால் திடீர்னு அவங்க வரல. அப்போ நான் ஒரு சில நேரங்களில் நான் வந்து வேலைக்கு போகும்போது அவங்கள பார்ப்பேன். நான் சிஸ்டர் நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு வர்றதில்ல, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க நிறையா காரியங்களை சொல்லுவாங்க, அவங்களையும் அவங்க கணவனார் காரியங்களையும் நிறையா சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட சொல்லுவேன், சிஸ்டர் நீங்கள் ஏற்கனவே சர்ச்சுக்கெல்லாம் வந்தவங்க, நாங்கள் வருவதற்கு முன்பாக நீங்கள் அந்த சர்ச்சில் இருந்தீங்க, நீங்கள் எங்களுக்கு வந்து எவ்வளவோ இயேசுவை பற்றி சொல்லியிருக்கீங்க, சபை கூடி வருவதை விட்டு விடாமல் இருக்கணும்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சபையில் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுறீங்க, ஆராதிக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டியவங்க, இப்போ நீங்கள் வந்து திடீர்னு போகும்போது அது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் போது அவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய காரியங்கள் தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜெபத்துக்கும் வர்றதில்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதில்லை, எந்த ஒரு காரியத்துலேயும் அவங்களுக்கு ஈடுபாடே கிடையாது. நல்லா வந்துட்டு இருந்தவங்க அப்படியே வரதே கிடையாது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
அப்புறம் ஒரு டைம் வந்து நாங்கள் வந்து சர்ச்சில் வந்து பாட்டு பாடி ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது 2 சகோதரர்கள் வந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இந்த சர்ச்சுக்கு வந்த சகோதரி வந்து வெளியில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஜெபிக்க வாங்க அப்படின்னு. இது வந்து அப்படி உண்மையாக நடந்த சம்பவம். அப்போது எங்கள் ஊழியக்காரவங்க என்ன சொன்னாங்க, அந்த சகோதரியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த 2 வாலிபர்கள் மேலே அந்த சகோதரி தோல் போட்டுட்டு அப்படியே சர்ச்சுக்கு வந்தாங்க. சர்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரவே முடியல. அவங்களால வந்து என்னென்னா, அவங்களுக்கு காலில் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பலவீனம் என்று சொல்லிட்டு அவங்க சர்ச்சுக்குள்ளே வரவே முடியல. அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். பார்த்தா அன்னைக்கு நைட்டே வந்து அவங்க இறந்துட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சகோதரிக்கு என்னென்னா, அந்த வாலிபர்கள் வந்து அந்த வாலிபர்கள் மேலே அந்த சகோதரி தோல் போட்டிருக்காங்க, தோல் போட்டு தாங்கி பிடிச்சிருக்காங்க. இந்த சகோதரிக்கு அந்த காலை எடுத்து சர்ச்சுக்குள்ளே வைக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனால் அவங்களுடைய பலவீனமும் அவங்களுடைய சோர்வும் பார்த்திங்கன்னா அவங்கள சர்ச்சுக்குள்ளே வரவே விடலை. கடைசி வரையும் அவங்க வந்து சர்ச்சுக்குள்ளே காலை வைக்க முடியாமல் அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நாங்கள் பார்க்கும்போது தேவன் பிரியமானவர்களே, ஒரு சில நேரங்களில் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் ஒவ்வொருத்தவங்களுக்கு தருவாங்களாம். தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை துதிப்பதற்கு, வேதம் வாசிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, மனம் திரும்புவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் தேவன் தரும்போது பிரியமானவர்களே, அவங்க அதை தவற விடும்போது மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. அதனால தான் பைபிளில் வாசிக்கிறோம், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆக பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா, இன்னொரு வசனம் வாசிக்கிறோம் இல்லையா, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாக இருக்கும், அது உன் கண்ணுக்கு எப்போதும் மறைவாக இருக்கிறது என்று சொல்லி. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் வந்து நமக்கு ஒரு உணர்வை தரும்போது அல்லது மனம் திரும்ப நமக்கு சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தரும்போது உதவி செய்வதற்கும் தேவனை தேடுவதற்கும் சகல காரியங்களுக்கும் நமக்கு தேவன் வந்து வாய்ப்புகளை தரும்போது அதை உடனே நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். மறுபடியும் நம்ம வந்து அந்த காரியங்களை வந்து அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அல்லது காலதாமதம் பண்ணும்போது மறுபடியும் நமக்கு அந்த நேரமும் சூழ்நிலைகளும் நமக்கு வந்து கிடைப்பது கிடையாது. அதே போல் இன்னொரு விஷயம் பிரியமானவர்களே, இன்றைக்கி வந்து எல்லார்ட்டையும் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மற்றவங்கள்ட்ட துணிகரமாக கடன் வாங்குறது. பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் அல்லது ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல், ஏதாச்சும் ஒரு குடும்ப ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணமாக காது குத்தோ இதுக்கோ மொய் செய்யணும் அல்லது பிள்ளைகளுக்கு வந்து ஏதோ ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர்கிட்ட எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா கடன் வாங்கிடுறாங்க. சரி, கடன் வாங்கிடுறாங்க. ஆனால் மறுபடியும் தேவன் வந்து அந்த கடனை கட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு தரும்போது நம்ம கையில் அந்த பணம் இருக்கும்போது நம்ம உடனே தந்துடணும். நம்ம மெதுவாக தரலாம், அப்புறம் தரலாம், அவங்க தான் இன்னும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலதாமதம் பண்ணும்போது பிரியமானவர்களே, நிச்சயமாகவே கடனை கொடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் இருக்கும். அவங்க வந்து கேட்க மாட்டாங்க, அவங்க வந்து கடனை கொடுன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் அவங்க காலதாமதம் பண்ணும்போது பிரியமானவர்களே, மறுபடியும் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டங்கள் வரும்போது அங்கே போய் கேட்கும்போது அந்த கடன் மறுபடியும் அவங்களுக்கு கிடைப்பது கிடையாது. இன்றைக்கி அநேகர் பார்த்திங்கன்னா, அநேகருக்கு வந்து தேவன் அநேக பண உதவிகளை செய்கிறார், நல்லா ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறார். ஆனால் இவங்க துணிகரமாக கடன் வாங்கிடுறாங்க. ஆனால் கடனை வாங்கிட்டு மறுபடியும் அந்த கடனை கட்டுவதில் இவங்க ரொம்ப காலதாமதம் பண்ணுறாங்க. அப்போ தேவ பிள்ளைங்களே, இது அநேக கிறிஸ்தவர்களும் நடக்கிறது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. உங்களுக்கு தேவன் வந்து ஒரு உதவி செய்யும்போது பிரியமானவர்கள், எப்படி உங்களுடைய ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே மற்றவர்கள் நமக்கு உதவி செய்கிறாங்களோ அதே போல் பிரியமானவர்களே, நம்ம வாங்குவதில் இருக்கிற உற்சாகம் மறுபடியும் அந்த பணத்தை கொடுப்பதிலும் நமக்கு இருக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேகர் வந்து என்ன சொல்கிறதுன்னா, அவங்க எங்களுக்கு பணம் தரணும் ஆனால் தரதில்ல, அவங்க எனக்கு பணம் தரணும் எனக்கு தரதில்ல. எங்கள் சர்ச்சில் கூட ஒரு பிரதர் சொன்னார், ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு சகோதரர், அவர் வந்து என்கிட்ட கடன் வாங்கினார், ஆனால் இன்னும் எனக்கு தர கிடையாது. ஆனால் அவர் நல்லா தான் இருக்கார், ஆசீர்வாதமாக தான் இருக்கார். ஆனால் எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் மேலே நான் மதிப்பு வச்சுருக்கேன், அவர் மேலே நான் வந்து ரொம்ப வந்து ஒரு அன்பு வச்சுருக்கிறேன், அவர்கிட்ட வந்து நான் எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனசே கிடையாது என்று சொல்லிட்டு அநேக தேவ பிள்ளைங்கள் வந்து என்கிட்ட சொல்லுவதை நான் கேட்டிருக்கேன். அப்போ தேவ பிள்ளைங்களே, கடனை நம்ம வந்து திரும்ப தருவதில் கூட எப்போதுமே காலதாமதம் பண்ணிடக்கூடாது. அவங்க கேட்கல, நம்ம மெதுவாக கொடுத்துக்கலாம். ஒருவேளை நம்ம கொடுக்குற அந்த பணம் பிரியமானவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தரலாம். ஒருவேளை நீங்கள் கொடுக்கும்போது அவங்க சொல்லலாம், பரவாயில்ல நீங்கள் கூட வச்சுக்கோங்க, பரவாயில்ல மெதுவாக தாங்கன்னு கூட சொல்லலாம். ஒருவேளை அவங்க அப்படி சொல்லி நம்ம தரலான்னா கூட ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் நமக்கு அந்த கடனை திருப்பி தரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நமக்கு கிடைக்கும்போது அதை வந்து நம்ம காலதாமதமே பண்ணிடக்கூடாது. இப்படி நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் பிரியமானவர்களே, இப்போ பாருங்களேன், ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து படிச்சிருங்க, ஹோம்ஒர்க் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இடையில ஃபுல்லாக எதுலேயுமே படிக்க மாட்டாங்க. கடைசி நாளைக்கு பரீட்சை இல்லை அடுத்த வாரம் பரீட்சைன்னா அன்னைக்கு தான் விழுந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய நேரம் இவங்க காலதாமதம் பண்ணிட்டாங்க. படிக்க வேண்டிய நேரத்துலலாம் அவங்க என்ன பண்ணல, படிக்கலை. இப்போ வந்து மொத்தமாக ஒரு காரியங்கள் வந்து நிற்கும்போது அவங்க அதனால் வந்து ரொம்ப பாதிப்படைவதையும் கஷ்டப்படுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ தேவை பிள்ளைங்களே, எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து காலதாமதம் பண்ணிடக்கூடாது. பாருங்கள், நம்ம அவசரமாக ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை. இப்போ ட்ரெயினுக்கு போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா, ஒரு டைம் எனக்கு தெரிஞ்ச சகோதரர் கூட ட்ரெயின் பிடிக்க போகணும். அவர் கொஞ்சம் காலதாமதமானதுனால அந்த ட்ரெயினையும் விட்டார். அவர் புக் பண்ண எல்லா காசும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்போது ஒரு சின்ன காரியங்களை நம்ம காலதாமதம் பண்ணும்போது, பிரியமானவர்களே, உலக பிரகாரமாக பாருங்கள், ஒரு ஊருக்கு போக வேண்டிய நேரத்தில் ஒரு பஸ்ஸை விட்டோம்னா நமக்கு எவ்வளோ நேரங்கள் வேஸ்ட்டாக போயிடுது. அப்போ உலக பிரகாரமான காரியங்களில் ஒரு செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம வந்து செய்யாமல் காலதாமதம் பண்ணும்போது அதனால் நமக்கு எவ்வளோ நஷ்டங்கள் ஏற்படுதுன்னு பாருங்கள். இதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பிரியமானவர்களே, தேவனை தேடுவது, துதிப்பது, மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம வந்து காலதாமதம் பண்ணாமல் நம்ம வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதனால தான் பைபிளில் வாசிக்கிறோம், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நம்ம செபிக்கலாம். நல்ல பிதாவே, இதோ இந்த வசனத்தை கேட்குற உடைய பிள்ளைகளை யாவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே காலதாமதம் பண்ணாமல் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீர் உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை தாங்க. உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.